of my life, no walking your way, my way. Ain't giving up on my kind of way, in the bay, doing it all alone. This time I show you all my theorem. The clock is ticking and flipping and shaking and breaking, but damn, I'm living. I ain't a smoker, ain't a drink, a dream, don't parade, ain't a faker, ain't a kind of just a human. வணக்கம், நான் ஷோ மோசன் பிசி பார மோசன் அண்ட் ஸ்டேஃபன். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம எஸ்கே அண்ணன், ஸ்ரீலீலா மேம், ரவி மோகன் அண்ணன், அதர்வா பிரதர் மற்றும் படம் நடிச்சிருக்கோம். பராசக்தி படம் பார்த்துட்டு நான் அதர் வீசில் வந்திருக்கேன். பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா குங்காரா மேம் படம் ஆஃப்டர் சூர ரிப்போர்ட்டர் இது வரைக்கும் தியேட்டரில் வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. பட் நெவர்தலெஸ் அந்த படம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் அடுத்த படம் தியேட்டருக்கு வருது. பராசக்தி ஃபஸ்ட்டு சூர்யா அண்ணன், டிக்யூ பிரதர்லாம் இருந்தாங்க. அண்ட் தென் இட் ஜஸ்ட் காட் என்னன்னு தெரியல, புறநானூறுன்ற டைட்டில். அதுக்கப்புறம் அதை மாறி பராசக்தி ஆகி அதுக்கப்புறம் எஸ்கே அண்ணன் உள்ள வராரு, அதரா பிரதர் உள்ள வராங்க, ரவி மோகன் அண்ணன் ஆஸ் வில்லன், ஸ்ரீலீலா மேம் ஆஸ் ஹீரோயின், நம்ம ஜி பிரகாஷ் பிரதரோட 100வது படம், எஸ்கே அண்ணனோட 25th படம் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் கலந்த ஒரு படம். அண்ட் ஆல்சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 சென்சிட்டிவான டாப்பிக்கை பேசக்கூடிய ஒரு படம். மொழி திணிப்பு அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு. அண்ட் இப்போவும் லைட்டாக நல்லாவே இருந்துட்டு இருக்குது. அதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். அது வந்துட்டு எனக்கு ஓப்பனாக சொல்லிடுறாங்க சார். அதாவது இது ஒரு பிரச்சனைன்னு தெரியும், ஆனால் ஒரு 2 டைலாக அது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. திஸ் மைட் பி அ ஸ்பாய்லர், சாரி, பட் இந்த விஷயத்தை நீங்கள் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்களோட மொழி அழிக்கிறது வந்துட்டு அவங்களோட அடையாளத்தை அழிக்கிற மாதிரிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எப்படி இந்த மொழி அழிக்கிறது வந்துட்டு அவங்க அடையாளத்தை அழிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இன்னொரு லைனில் சொல்லியிருப்பாங்க. அவங்க மொழியை அழிச்சிட்டா அவங்க சிந்திக்கிறத நிறுத்திடுவாங்க, சிந்திக்கிறத நிறுத்திட்டா நாங்கள் எப்படி முன்னேறுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். கூஸ் பம்ப்ஸ் லிட்ரலாக அது அந்த ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க அந்த டைலாகை. அந்த இன்டென்சிட்டி பில்ட் ஆகிட்டு இருக்கும் அந்த சீனில். அந்த இன்டென்சிட்டியோடு அந்த டைலாக் சொல்லும் போது அந்த இடத்துலலாம் சுருக்க நமக்கு கண்ணீர். தட் இஸ் பேட். அது வந்து இட்ஸ் க்ரூவல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சு சில பேர் இதில் என்னங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. சில பேர் வந்துட்டு ஓகே ஏதோ பிரச்சனை நினைப்பாங்க. சில பேர் வந்துட்டு பிரச்சனை தான் போல் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் எவ்வளோ பெரிய பிரச்சனை, ஏன் இத்தனை பேர் இதை வந்துட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்கங்கிறது ஒரு டைலாகாக அது சொல்லும் போது உண்மையிலே ஒரு மாதிரி ஓகே அது வாஸ் ஸ்ட்ராங். அண்டு அதை ரொம்ப உறக்க சொன்ன சுதா குங்காரா மேம்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். அவுட்ஸ்டாண்டிங். தெரியும் கதைக்களம் அதான் தெரியும், ஹிந்தி திணிப்பு பற்றி தான். 1960s வந்துட்டு ஹிந்தி திணிப்பு நாட்டு ஃபுல்லாக நடக்கும்போது வந்துட்டு அதை எதிர்த்த ஒரு இளைஞர்கள் கூட்டம், தமிழர்கள் மெயினாக அப்படிங்கிற மாதிரி இங்கே காட்டியிருக்காங்க. பட் நெவர்தலெஸ் தமிழர்கள் மட்டும் கிடையாது, வெவ்வேறு ஸ்டேட்டு, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, தென் பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லேருந்து யாருக்குமே வந்துட்டுல அது அப்படி கிடையாது. மராட்டி எக்ஸெட்ரா எல்லாமே அதுதான். எனக்கு என்னென்னா வந்துட்டு அவங்கவுங்க பாஷை அவங்கவுங்க பேசட்டும். ஒரு ஒஃபிஷியல் பாஷை இருக்கட்டும், இங்கிலீஷ் இருக்கட்டும், ஹிந்தி பேசுகிறவங்க ஹிந்தி பேசட்டும். ஹிந்தி பேச தேவைப்படும் போது நாங்களே கற்றுக்குவோம், திணிக்காதீங்க அப்படிங்கிற பாயிண்ட் தான். இப்போ வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அதுக்கு தாண்டியும் அது நடக்கிறது இஸ் அன்ஃபேர். அது வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறது இப்போது சினாரியோலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த படத்துலையும் அதை தான் சொல்லியிருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக உறக்க சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு உண்மையிலே நடந்த ஒரு போராட்டத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையிலே அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பை சுதா குங்காரா மேம். நான் ஒன்றே சொல்லணும், இந்த மேம் வந்துட்டு எப்படின்னா கேரண்டி செட் பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி செட் பண்ணிட்டாங்க. இவங்க படம்னா நம்பி போகலாம், சாலிடு படமாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் கூஸ் பம்ப்ஸ் குறைச்சல்லாம் எடுக்கிறாங்க. இந்த படமும் அதுக்கு வந்துட்டு விதிவிலக்கல்ல, வேற லெவல், வெரி ஸ்ட்ராங்லி செட். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் போர்ஷன், இன்டர்வல் பிளாக் ஆகட்டும், கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் போக அப்படியே ஒரு கூஸ் பம்ப்ஸ் பில்ட் ஆகும் பாருங்க. அதெல்லாம் சிலுக்குது அப்படியே, வேறு லெவலில். சுதா குங்காரா மேம் கிரேட் ஒர்க். யூ த டைரக்டர். ஆப்வியஸ்லி ஸ்க்ரீன் பிளே நீங்கள் எழுதிருக்கீங்க, அர்ஜுன் நடேசன் அவர்கள் எழுதிருக்காங்க, அண்ட் கணேஷான் ஒருத்தர் எழுதியிருக்காரு. டைலாக்ஸ் அகைன் சுதா குங்காரா மேம், அர்ஜுன் நடேசன் அவர்கள், மதன் கார்கி சார்வாக இருக்காங்க, அண்ட் ஷான் கருப்புசாமி அவர்கள். ஸ்டோரி வந்து மதிமாறன் புகழேந்தி அவர்கள். ஸோ everybody, to the entire people who came up with this entire thing and the way you presented it, outstanding. ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்கீங்க, மிகப்பெரிய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். And then coming to the performances, எஸ்கே அண்ணன் 25th film. எஸ்கே அண்ணன் உண்மையிலே ஜெயிக்கிறத பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். மனுஷன் கண்ணு முன்னாடி ஒரு வளர்ந்த மனுஷன். நான் வந்து இதை பல வாட்டி சொல்லியிருக்கேன், பட் உண்மையிலே வந்துட்டு அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் அன்பிலீவபிள். அண்ட் அந்த மனுஷன் ஒவ்வொரு படத்துக்கும் தன்னை வந்துட்டு ஒரு மாதிரி அப்கிரேட் பண்ணி வளர்ந்துக்கிட்டே போகிறாரு. டச் வுட். இந்த மனுஷன் நிறைய வளரணும், இந்த வெற்றி அவருக்கு தொடரணும். இந்த படத்துலையும் எந்த வித குறையும் இல்லாமல் வேற லெவலில் நடிச்சிருக்காப்புல.
பிரில்லியன்ட் எஸ்கேனன், அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க், ரொம்ப 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 நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியானோ. அவங்களும் அதர்வா பிரதர் நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு லுக் வந்ததுலேருந்து எனக்கு அதர்வா பிரதரோட கேரக்டர் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி மனுஷன் சூப்பராக நடிச்சிருக்காரு. அண்ட் எஸ்கே அண்ணன் அண்ட் அதர்வா பிரதரோட ஒரு பிரதர்ஹுட் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு லைட்டர் சீன் வரும் ட்ரெயின் கிட்ட, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு அண்ணன் தம்பிங்க வேறு லெவல் டிராவலிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சண்டையும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு அழிக்க முடியாது, ஒரு பிரிக்க முடியாத பாசம் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப அமேசிங்காக காட்டியிருக்காங்க. அது உண்மையிலே நம்மளுக்கு பார்க்கும்போது வந்துட்டுச்சா ஒரு மாதிரி பொறாமையாக இருக்குது, இந்த மாதிரி அண்ணன் தம்பி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவுட்ஸ்டாண்டிங், 2 பேரும் பிரில்லியன்ட். ரவி மோகன் அண்ணன் as the bad guy, ruthless bad guy. நான் ஐ ஆம் பேட், ஐ ஆம் ஈவில் அண்ட் ஐ டோன்ட் கேர். அதாவது வந்துட்டு நான் இப்படி தான்டா, எனக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதை வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டல, பட் ஒரு 2-3 டைலாக்ஸில் ஒரு சீனில் வச்சு முடிச்சிட்டாங்க. ஏன் அவர் அப்படி ஆறாரு, எதுக்காக அந்த மனுஷன் அப்படி ரூத்லெஸ்ஸாக க்ரூவலாக நடந்துக்கிறாரு, அண்ட் அந்த அப்ரூவலுக்காக என்னதான் அவர் ஒரு பேட் கை, அவர் ஈவில் கையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அப்ரூவலுக்காக தான் அவர் சீக் பண்ணுறாரு. கடைசி வரைக்கும் அந்த அப்ரூவல் எனக்கு கிடச்சிடாதா அப்படிங்கிற மாதிரி அவரோட தனி போராட்டம் ஒன்று போயிட்டு இருக்குது. அதை நம்மளுக்கு எக்ஸிபிட் பண்ண ரவி அண்ணன் ஆகட்டும், ஷீலா மேம் பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவங்க காஸ்டியூம்ஸ்னு சொல்லும்போது எல்லாரோட காஸ்டியூம்ஸ் சொல்லணும். காஸ்டியூம்ஸ், ஹேர் ஸ்டைல்ஸு, ஸ்டைலிங் அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாருக்குமே பிரில்லியண்ட்டாக இருக்குது. அந்த 1960s வேர்ல்டுக்குள்ளே நம்மளை கூப்பிட்டு போயிடுறாங்க, வேறு லெவல். அதாகட்டும், ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஐ ஹேவ் டு டாக் அபவுட் ஷீலா மேம் ஆல்சோ. அவங்களும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அப்பப்போ தெலுங்குல அடிக்கிறதாகட்டும், அப்புறம் தமிழ் அடிக்கிறதாகட்டும், அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் அந்த சில சீன்ஸில் இமோஷனல் ஆகிறதாகட்டும், பிரில்லியன்ட். ரொம்ப 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 அழகாக நடிச்சிருக்காங்க. சும்மா ஒரு கிளாம் டால் மாதிரி அவங்கள யூஸ் பண்ணாமல் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யூஸ் பண்ணால் என்ன அழகாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். ஸோ ஷீலா மேம் வெரி வெல் டன். சில ரொம்ப எக்ஸைட்டிங் கேமியோஸ் இருக்குது, அதை நான் சொல்ல மாட்டேன், சாரி. எக்ஸைட்டிங் அண்ட் அமேசிங் கேமியோஸ் வந்தவங்க வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், எல்லா ஆக்டர்ஸும் அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சேத்தன் சார் ஆகட்டும், சரிங்கர் அண்ணா அது ஆகட்டும், நம்ம குரு சோமசுந்தரம் சார் தான் நினைக்கிறேன், கருணாநிதி ஐயாவோட கேரக்டர் வந்ததாகட்டும், சின்ன சின்ன கிளிம்ஸஸ் தான். அதை நான் பேசுகிறேன், அதை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறேன். பட் நெவர்தலெஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ், மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் எல்லாம் நடிச்ச அத்தனை பேரும், அந்த பார்ட்டி கேரக்டர், எவ்ரிபடி பிரில்லியன்ட். ஆக்டிங் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் பிரில்லியன்ட் சொல்லி ஆகணும். சினிமாட்டோகிராஃபி அவுட்ஸ்டாண்டிங். சினிமாட்டோகிராஃபி ரவி கே சந்திரன் அவர்கள். என்ன ஃப்ரேம்ஸ், என்ன லைட்டிங், என்ன ப்ரெசன்டேஷனு. நான் ஆரம்பத்துலேருந்து அது சொன்னேன், சாங்ஸ் ரியாக்ட் பண்ணும்போது சொன்னேன்னு நினைக்கிறேன். என்ன அம்மா லைட் அப் பண்ணுறாங்க. அதை இனிஷியல் எடுத்தவொன்னே ஃபஸ்ட்டு 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து ஒரு ட்ரெயின் ஷாட் ஒன்று வச்சுருவாங்க. அவுட்ஸ்டாண்டிங் சினிமாட்டோகிராஃபி. அந்த ஒரு சீனே போதும், டோனை செட் பண்ணிடும். அங்கேருந்து எந்த ஃப்ரேமுமே எந்த விஷுவலுமே வந்துட்டு குறை சொல்லவே முடியாது. அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறக்கே. அவுட்ஸ்டாண்டிங் சினிமாட்டோகிராஃபி. மிகப்பெரிய பாராட்டுகள் நம்ம ரவி கே சந்திரன் சார் சொல்லிக்கலாம். எடிட்டட் பை சதீஷ் சூர்யா அவர்கள். எல்லாமே இட் வாஸ் பிரில்லியன்ட். கட்ஸ் அண்ட் விஷுவலி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லியானோ அது ஒன்று. மியூசிக் ஜிவி பிரகாஷ் பிரதர், அம்மாடி. ஃபஸ்ட் சீன் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரெயின் சீனு, அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வச்சுருக்காரு, கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குறாருங்க மனுஷன். கூஸ் பம்ப்ஸுங்க, வேற லெவல் இம்பேக்ட். 100வது படம் அவனை வாங்கடாங்கிற மாதிரி. ஒரு பக்கம் ரொமான்டிக் சாங்ஸ் ஆகட்டும், இன்னொரு பக்கம் வந்துட்டு அப்படியே ஒரு புரட்சிகரமான சாங்ஸ் ஆகட்டும், பிஜிஎம்ஸ் ஆகட்டும், அந்த இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் ஆகட்டும். நான் சார் அதே சாங் தான் ஸ்டார்டிங்லேயே வரும்னு நினைக்கிறேன். நான் சாங்ஸ் எல்லாமே கேட்கல, அதனால் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் நெவர்தலெஸ் அந்த ஸ்டார்டிங் அந்த 5-10 நிமிஷத்துக்குள்ளே வர ஒரு பிஜிஎம்மே வந்துட்டு வேறு லெவல் ஒரு டோன் செட் பண்ணுது. ஜிவி பிரதர் ஹேஸ் அப்சல்யூட்லி கில்ட் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜிவி பிரதர், 100 படங்கள் முடிச்சதுக்கு. இன்னும் மெம்மேல் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திக்கிட்டு, அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் வேறு என்ன மிஸ் பண்ணால், ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஆகட்டும் கொஞ்சம் நிறையா இன்டென்ஸாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. சிலதெல்லாம் ரொம்ப ரூத்லெஸ்ஸாக இருக்குது, ப்ரூட்டலாக இருக்குது. அதாவது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு விஷுவலாக பார்க்குறக்கே இவ்வளோ ப்ரூட்டலாக இருக்கும்போது, இதை அனுபவித்த மனுஷங்கள் உண்மையிலே வந்துட்டு எனக்கு தெரில என்ன சொல்கிறேன்னு தெரில. பட் நெவர்தலெஸ் அந்த பெயின், அந்த இம்பேக்ட் நம்மளுக்கு ஃபீல் ஆகுது. அது அந்தளவுக்கு வந்துட்டு இம்பேக்ட்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க மேக்கர்ஸு. ஸோ ஒரு ரொம்ப 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 சென்சிட்டிவான டாபிக். அது நம்ம சில பேர் தட்டி கழிச்சிட்டு போயிடுவாங்க, பட் அது அப்படி கிடையாது. அது வந்துட்டு ஒரு இனத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட். ஒரு இனங்கும் போது நான் ஒரு பர்டிகுலர் இனம்னு சொல்ல, இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும் போது மீதி எல்லாருமே வந்துட்டு
அழிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ரொம்ப அசால்ட்டாக நம்ம மேலே திணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை அப்படி விட்டுறக்கூடாது, யாராக இருந்தாலும் விட்டுறக்கூடாது, யாராக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும். இந்தியாங்கிறது ஒரு கண்ட்ரி, யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி. நம்ம வந்துட்டு அதுதான் நாட்டுக்கு அழகே. அதுதான் அந்த எப்படி சொல்கிறது, எல்லாரும் வேறு மாதிரி இருப்போம், ஆனால் எல்லாரும் சேர்ந்து இருப்போம். அதுதான் வந்துட்டு அழகே நம்ம கண்ட்ரிக்கு. அது எக்காரணத்துக்கு வந்து விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப அழகாக, ரொம்ப ஆணித்தனமாக, ரொம்ப ஒரு மாதிரி உறக்க சொல்லியிருக்கு இந்த படம். ஸோ அந்த வகையில் ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப தரமான படம், கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க சொல்கிறேன். ஒரே ஒரு மன வருத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில சீன்ஸ் கட் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் நம்மளுக்கு ஏதோ டக்கு நடுவில் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது இன்னும் வேறு லெவல் கூஸ் பம்ப் சீன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இருந்தால் இன்னும் ஃபுல்லாக நிறைவாக இருந்திருக்குமா படங்கிற மாதிரி தோணுது. பட் அது மிஸ் ஆகிடுச்சு சின்ன ஒரு ஆதங்கம் இருந்தாலும், மற்றபடி படம் சாலிட், கூஸ் பம்ப்ஸ் குடிக்கூடிய படம். திஸ் இஸ் அ மஸ்ட் வாட்ச் இன் சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னோட ரிவ்யூ ஆன் பராசக்தி. உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல வீடியோ முடிச்சுக்க பார்த்து நிறைய சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.